எக்ஸாக்டாக கோவில் ஸ்டைலில் புளியோதரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் புளி சாதம் புளியோதரைலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு தனித்தனியாக வறுக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தனியாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பு எள்ளு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் தனியாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகாவும் தனியாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒட்டுக்கா பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சு இந்த பொடி தான் நம்மளோட புளியோதரையை இன்னும் டேஸ்ட்டாக கொண்டு வரப்போகுது. கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு நான் புளி பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் வீட்டில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் போட்டு நம்மளோட சீக்ரெட் பொடி போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா டேஸ்டியான கோவில் ஸ்டைல் புளியோதரை